டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர், என்னுடைய பாசமிகு சகோதரர் விக்கிரமராஜா அவர்களே, மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களே, மாண்புமிகு குறு சிறு நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளருமான சுந்தர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்களே, பிரபாகர் ராஜா அவர்களே, இ கருணாநிதி அவர்களே, வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களே, பொருளாளர் சதக்கதுல்லா அவர்களே, வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய வணிக தலைவர்களே, பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய வணிக உடன்பிறப்புகளே, ஊடகத்துறை மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மதுராந்தகத்துக்குள்ள தமிழ்நாடே கூடியிருக்கா என்று வியப்படக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சிறப்போடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் நம்முடைய அருமை சகோதரர் விக்கிரமராஜா அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விக்கிரமராஜா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மன்னிக்கணும், நம்ம விக்கிரமராஜா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி மாநாடுகள் மட்டுமல்ல, வணிகர்களுக்கான நலன்களையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் நம்முடைய விக்கிரமராஜா அவர்கள். அவர் சொன்னார், நான் அவரிடத்தில் பாசத்தோடு, அன்போடு, உரிமையோடு, அதே போல் அவரும் அதே உணர்வோடு பழகுகிறார் என்று சொன்னால், இதை உங்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்று எடுத்து சொன்னார். உண்மைதான். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், உங்க மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அக்கறையால தான் அவர் மேல நீங்க இந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் உண்மை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல் ஆளா ஓடோடி வந்து நிற்பார். உடனே அந்த பிரச்சனையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படிப்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் சரி, இமயமலையை கொண்டு வரணுமா, அதையும் சாதாரணமாக வந்து சொல்லுவார். அதையும் அழுத்தம் கொடுத்து பிடிவாதமா நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர். எந்த கோரிக்கையா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு, முதலமைச்சர் இப்படி சொன்னா இப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், அதிகாரிகிட்ட இப்படி பேசினா அவங்கள சரி பண்ணலாம் என்ற அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய விக்கிரமராஜா அவர்கள்.
அதே போல அவருக்கு துணையான இருக்கக்கூடிய தோளோடு தோல் நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய நிர்வாகி அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த மாநாட்டில் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விடைகளுக்கும், வர்த்தகர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணிக நாள் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டுதோறும் மே 5ஆம் நாள் நீங்க வணிக நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறேன். பெரும்பாலும் நான் தவறாம கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த அழைப்புதலை தந்த நேரத்தில் கூட நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய நிர்வாகிகளும் என்னிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க. இங்கேயும் வச்சாங்க. இங்க கோட்டையில மட்டும் இல்ல, இந்த மேடையில மட்டும் இல்ல, எப்போ பார்க்கிறப்பெல்லாம் வைப்பாரு. அதுல குறிப்பா என்னை கோட்டையில் வந்து சந்திச்சப்போ, இந்த அழைப்பு வந்து சந்தப்போ, மே 5 வணிக நல அரசு அறிவிக்கணும். இது இப்ப இல்ல, தொடர்ந்து நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும். என்பதை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் பெரிய கோரிக்கையா இருந்துச்சு. மற்ற கோரிக்கையெல்லாம் பெரிய கோரிக்கை இல்லையான்னு கேட்டுறாதீங்க, அதுவும் கோரிக்கைகள் தான். ஆனால் இன்று மே 5ஆம் தேதியாக இருக்கிற காரணத்தால் அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முதல் அறிவிப்பாக அந்த அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கிறேன். வணிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் மக்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிஞ்சவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு உறுதுணையா நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய காலமாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு பிறகு வரக்கூடிய திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமா இந்த திராவிட இயக்கம் என்றைக்கும் திராவிட இயக்கம் என்று ஒன்று இருக்கிற வரையில் வணிகர்களுடைய நலனை காக்கிற அரசாகத்தான், இயக்கமாகத்தான் இருக்கும். அதே போல நீங்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வணிகர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாச உணர்வுக்கு அடித்தளமிட்டு இருக்கக்கூடிய சாதனைகளை சிலவற்றை நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே முதல்ல 1989ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தான் வணிக பெருமக்களுடைய நலனுக்காக தமிழ்நாடு வணிக நல வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அது 35 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது. அப்படிப்பட்ட வணிக நல வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினருடைய சேர்க்கையை செம்மைப்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதியா நான் சொன்னதை செஞ்சிருக்கோம். நம்ம திராவிட மாடல் அரசு முயற்சிகளால இந்த வாரியத்தில் இன்று வரை சேர்ந்திருக்கக்கூடிய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 88,496. இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானங்களாக சிலவற்றை நிறைவேற்றி இங்கே தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க. அதை நம்முடைய தலைவர் விக்ரமாதித்ய அவர்களும் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு,
முதல் அறிவிப்பு வணிகர் நாள் என்று நான் சொன்னதை நீங்க முதல் அறிவிப்பு அது சிறப்பு அறிவிப்பு அது. ஆனால் மற்ற அறிவிப்புகளோட என்னோட சேர்த்துக்கல. ஆக முதல் அறிவிப்பாக வணிக நல வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி தொகையை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி இருந்தோம். வருங்காலத்தில் இது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அஞ்சுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதே போல கட்டணமில்லாத உறுப்பினர் சேர்க்க கால நிர்ணயம் கொடுத்திருக்கீங்க. அதை மேலும் ஒரு 6 மாசம் நீடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலும் 6 மாத காலம் நீடிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து 500 சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் இனி தொழில் உரிமம் வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் 2024ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு. அதேபோல் சென்னை மாநகராட்சி பெருராட்சிகள் ஊரக உள்ளாட்சிகள் அமைப்புகளுக்கும் அது அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, 9 சதுர மீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது. அதுல வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும். இதுல வர்த்தக உரிமம் கடைகள், உணவகங்கள் பதிவு செய்வது உள்ளிட்ட 22 சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வர்த்தகர்கள் தங்களுக்கு தேவையான அனுமதிகளை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு, பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து நாட்களும் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் 4ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதனை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீடித்து அரசாணை வழங்கப்படும். மாநாட்டில் இங்கே பேசியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய சகோதரர் விக்ரமாத் அவர்கள் மேலும் மேலும் சில தீர்மானங்களை சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக எந்த நம்பிக்கையோடு சொன்னீங்களோ அந்த நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கைக்குரியவன் நான். உறுதியாக சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதை நான் மிக தெளிவோடு தெரிவிக்கிறேன். படிப்படியாக தான் சொன்னேன். தவழ்ந்து போய் நிறைவேற்றன்னு சொல்லல, ஊர்ந்து போய் நிறைவேற்றன்னு சொல்லல, படிப்படியாக அவைகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் என்ன 3வது மனிதனாக நீங்க பார்க்காதீங்க, உங்களில் ஒருவன் நான். நீங்கள் எப்படி எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்களோ அதே போல் நானும் உங்களுக்கு துணையாக நிச்சயமாக இருப்பேன். இது திராவிட மாடல் அரசு, என்றும் துணை நிற்கும். இன்றைக்கு அமைதியான மாநிலத்தில் தான் தொழிலும் வணிகமும் வளரும். தொழிலாளர்கள் நிம்மதியாக, வர்த்தகர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அமைதிமிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு விடியல் ஆட்சின்னு சொன்னோம். நீங்க ஒன்ன மறந்திருக்க மாட்டீங்க. 7வது முறையாக நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு, திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு, திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவருக்கு
தேர்தலுடைய செய்திகள் எல்லாம் நிலவரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற போது ஆட்சி பிடிப்பதற்கான அந்த மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்றேன் மரியாதை செய்வதற்காக. அங்கே போய் மலர்வளம் வைத்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செய்துவிட்டு நான் வெளியில் வருகிறேன். அப்போ பத்திரிகை நிருபர்கள் என்னை சந்தித்து கேட்டார்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கிறீர்கள், என்ன செய்தி சொல்ல முடியும் என்று கேட்டார்கள். ஒரே வார்த்தை சொன்னேன், தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் ஒன்று சொன்னேன். அடுத்து இன்னொன்று சொன்னேன், வாக்களித்தவர்களுக்காக மட்டும் இல்ல, வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து இந்த ஆட்சி நடக்கும் சொன்னேன். அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன், வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும், வாக்களிக்க மறந்தவர்கள் தவறியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாக்களிக்காமல் விட்டு விட்டோமோ என்று வருந்தணும். ஆக அந்த உணர்வோடு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன். அதைத்தான் இப்போது நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அமைதிமிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்ம ஆட்சி அமைஞ்சவுடன் விடியும் ஆட்சி என்று சொன்னோம். உங்க முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலுக்கான காரணம். தமிழ்நாட்டு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் மேம்பாட்டு முன்னேற்றத்திற்காக துணை நிற்கக்கூடிய விடியல் பயண திட்டம், நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பசங்க உலக நிறுவனங்களுக்கு தலைமை இருக்கக்கூடிய அளவுக்கு திறனை வளர்க்கக்கூடிய தொழில் பயிற்சியில சிறந்து விளங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். அண்மையிலே கூட இந்த திட்டத்தினால எத்தனை பேர் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்வு பெற்றிருக்காங்கன்னு செய்தியெல்லாம் நீங்க பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க. அரசு பள்ளிகளில் படிச்ச நம்ம வீட்டு பசங்க தடை இல்லாம உலக கல்வியை தொடர வேண்டும். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுரன் திட்டம், இதனால உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு. வளமான எதிர்காலத்துக்கு நலமான குழந்தைகள் தான் ஆதாரம். அதனாலதான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். சொன்னாங்களே, நீதி கட்சியுடைய தலைவர்களை ஒருவராக இருந்த தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த திட்டத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு உண்மையான சத்துணவை வழங்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்கினார். இப்பொழுது திராவிட மலாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து சுவையான சூடான உணவை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் கவனத்தோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டோடு 2வது பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 4 வருஷத்துல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வெளிநாடுகளிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து. ஆக இந்தியாவிலே தொழில் நிறுவனங்கள் பெருகிறதுனால இன்றைக்கு தமிழ்நாடு தான் தொழில் புரட்சி, தொழில்துறையில இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் இன்றைக்கு பெருகி இருக்கு. அதனால இந்த சாதனைகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எட்டப்படாத சாதனை, இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனைகள்லாம் இந்த சாதனைகள். ஆக இந்த சாதனைகளுக்கு தொடக்கமான
நாள் எந்த நாள்னு கேட்டீங்கன்னா மே 7. இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. மே 7 இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. ஆக நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டு காலத்தில் 4 வருஷத்தை முடிச்சாச்சு. 5ஆம் ஆண்டு தொடங்க போகுது இன்னும் 2 நாள்ல. இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புறது, என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை படைக்க நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டை எங்க எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன், இது என்னுடைய அரசு அல்ல, இது உங்களுடைய அரசு. உங்களுடைய நலனுக்காக நீங்க உருவாக்கின திராவிட மாடல் அரசு. இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நீங்க பல கோரிக்கைகள் வச்சீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு பரவிச்சிருக்கிறேன். பல கோரிக்கைகள் இருக்கு, மிச்சம் இருக்கு, நான் மறக்க மாட்டேன். ஏற்கனவே இது குறித்து நாங்கள் அதிகாரிகள் பேசிட்டு இருக்கோம், விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளை காலையில் போன உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு மறுபடியும் அதை நினைவுபடுத்தி, இதே வேலை தான், நான் விட்டாலும் விக்ரமராஜா விட மாட்டாரு, அது எனக்கு தெரியும், என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு அவருக்கு ஒரு இதே அப்ரூவ் பண்ணியிருக்கு. என்னன்னா, அவருக்கு வராருன்னா நேரம்லாம் கொடுக்காதீங்க, எப்போ வந்தாலும் வரட்டும், கோட்டைக்கு கதவு திறந்துருக்கணும் அவருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால விட மாட்டார் அவரு, அதுவும் எனக்கு தெரியும். ஆக நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ற நிலையில நீங்கள்லாம் இவ்வளவு கோரிக்கை வச்சீங்களா, நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு? என்ன கோரிக்கைன்னா வேற ஒன்றும் இல்லை. வழக்கமாக திருவிழாவுக்கு நான் போனேன்னா, நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி திருமண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்களை வைங்கன்னு சொல்லுவேன். அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழர்களாக இருக்கிறோம், எல்லாம் வட இந்திய பேரை வைக்கிறோம், இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம், அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு அந்த வேண்டுகோளை வைப்பேன். ஆனால் இங்கே நான் வைக்கிற வேண்டுன்னு கேட்டேன். அதே மாதிரி வணிகர்களாக நீங்க யாரை குழந்தை நினைக்கிறீங்க? உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க. வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாற்றி உடனடியாக தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். தனி தமிழ் சொற்களால் உங்க கடைகளை அடையாளப்படுத்துங்க. ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் அது ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை, தமிழில் மொழிபெயர்த்து மட்டும் இல்லை, தமிழில் எழுதலாம். இப்போ ரெயின்போன்னு தமிழில் எழுதலாம். ஆக தமிழ் பெயர்களை வையுங்கள். தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு, ஆனால் அது பாதியில் நின்று போச்சு. ஆக இப்போ அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்க துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு, அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற வெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.